இன்றைக்கி நைட்டு டூருக்கு வேணால் போகணும். எப்போ பஸ் வருது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை. இந்த பிள்ளைகளும் கிளம்புறதுக்கெல்லாம் என்னன்னே தெரியலையே. எங்கேயாவது கிளம்பணுன்னா தான் இந்த பிள்ளைகளுக்கு எரிச்சலாக படுத்திட்டு இருக்குங்க. ஏக்கா கிரிஜாக்கா, ஏன்ட்டி ஆடிக்கிட்டே வர? வாட்டி வந்து உட்காரு. ஏக்கா உட்கார்றதுக்கெலாம் இங்கே நேரமில் பார்த்துக்கிடுங்க. அங்கே பஸ் வந்து நிற்கிது, நீங்கள் என்ன சாவகாசமாக உட்காந்துட்டு கிடக்கீங்க? சீக்கிரமாக போனால் தானே முன்னாடி இடத்த போட்டு உட்கார முடியும் நம்ம. ஏட்டி எல்லாத்துக்கும் இடம் இருக்குன்ட்டு எங்கே போயிட போகுது இடம்? அவர் தலைவர் பார்த்து தானே பிடிச்சிருப்பாரு. இத்தனை பேர் வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே சீட் உள்ள பஸ்ஸாக பிடிச்சிருப்பாரு. ஏக்கா இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம போய் இடத்த போட வேண்டாமா? என்ன நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன்ட்டி உனக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம் தானா? நம்மள என்ன விட்டுட்டா போயிட போகிறாங்க? போறட்டி போங்க, நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க. நான் கிளம்பி ஓட போகிறேன், பார்த்துக்கோங்க. லக்கேஜ் தூக்கிட்டு போய் முதல்ல போட்டு விட்ருவாங்க. போறட்டி நான் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு ஓடி வந்துடுறேன். பிள்ளைகள் எங்கே காணோம்? இந்த கிளம்பிட்டு இருக்காங்க. சரி, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைகளா எங்கே இருக்கீங்க? டூர் போகிறதுக்கு பஸ் வந்துருச்சான். சட்டப்பட்டுன்னு கிளம்பி ஓடி வாங்க. இந்த பிள்ளைகள் அவ்வளோ நேரம் அமைதியாக கிடக்குங்க. எங்கேயாவது கிளம்பணுன்னா தான் வந்துடும் இதுகளுக்கு. அப்போ தான் அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன் என்ன தான் செய்யுங்களோ தெரியலை. வா, எப்பயும் போல் இந்த பிள்ளை லேட்டாக தான் ஆக்க போகுதுங்க போல். எக்கா என்ன நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க? உங்கள் மகனையும் மருமகளையும் காணோம். வருவாங்கம்மா இனிமேல் தான். இப்போ என்ன மட்டும் அனுப்பி விட்டுட்டா, பின்னாடி வரோம் நீங்கள் போங்கன்ட்டா. சரின்ட்டு நானும் வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன், அதான் வந்து சரி இடத்த பிடிச்சி உட்காருவோமேன்ட்டு உட்காந்துட்டேன். என்ன அப்புறமும் உன் கூட்டாளிங்க யாரையும் காணோம்? எங்கே வருவாங்க நமக்கு அப்புறம் இடம் கிடைக்காதுன்ட்டு நான் முன்னாடியே ஓடி வந்துட்டேன். அவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லக்கூட இல்லை. ஏட்டி ஒன்று மணி பழகுறீங்க வைக்கிறீங்க, அப்படி சொல்ல வேணாமா? எங்க அப்புறம் நமக்கு இடம் வேணும்ல, அதனால தான் நான் சொல்லாமல் இல்லாமல் ஓடி வந்துட்டேன். எப்பா அம்மாவை பாருங்கள். அம்மாவுக்கு போக மிச்சத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்வோம்? இந்த மாதிரி பஸ் வந்திருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம்ல. அம்மா எங்கே நமக்கு இடம் போயிருமோன்ட்டு கூப்பிடவே மாட்டாப்பா. ஆமாம்மா, அதுவும் சரிதான். உங்கள் அம்மா செய்கிறது அப்படி தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ பேர் தான் டூர் போகிறோமா? நிறைய பேர் வர்றாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. வருவாங்கம்மா வருவாங்க. சரி, பஸ்ஸு ஃப்ரீயாக தானே இருக்குது. நம்மளும் மதன் கூட தான் சேர்ந்து உட்காரணும். பார்ப்போம். மதன் வேறு இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலை. வந்ததுக்கப்புறம் அவங்க குளித்து நீட்டி நெளித்து வர்றதுக்கே டைம் ஆகிடும். என்ன கிரிஜாக்கா, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்க, உங்கள் மாப்பிள்ளை இன்னும் காணமே? இந்த கிளம்பி வரேன்னு சொன்னாங்க டி. நான் சரி முன்னாடி வந்துடுவோமேன்னு வந்தேன். உன் மாப்பிள்ளை இன்னும் வரலையா? வரலக்கா, இனிமேல் தான் வருவாங்க. வருவாங்களே, இன்னும் வரலையா மகனே? ஆமாம் அத்தா, இனிமேல் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தவொடனே கிளம்பி வரேன்னு இருக்காங்க. ஏட்டி அவனுக்கு சாப்பாடு எதுவும் வச்சுட்டு வந்தியா, இல்லாட்டி எல்லாத்தையும் தின்னுட்டு வந்துட்டியா நீ? கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் தா. நல்ல வேலை ஃபுல்லாக தின்னலை. இல்லாட்டி இந்த கிளவி இதையே சொல்லி கொடைக்கானலில் சுற்றி பார்க்க விடாமல் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடும்.